இன்று இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று உலகம் முழுக்க போற்றப்பட்டாலும் சங்கீதக்காரன் சொல்லுகிறதான வார்த்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட உயர்ந்தவராம். சங்கீதம் 89 அதிகாரம் 27. நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் இந்த பூமியில் அனுப்பினார். இயேசு பிறந்தது மித்து இந்த உலகத்திலே மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாயிற்று. பாவங்கள் மன்னிக்கப்படும் மனிதகுலம் பரலோகத்துக்கு செல்ல வழியாக வந்தபடினாலே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்க பிதாவாகிய தேவன் சொல்றார், எனது முதற் பேரான குமாரன், இரண்டாவது அவரை மகா உயர்ந்தவரும் ஆக்குவேன். எப்படிப்பட்ட மேன்மை பாருங்கள். இதை கேட்கிற அன்பர்களே, இயேசு ஒரு மனுஷனுடைய இதயத்துக்குள் வந்துவிட்டால் நிச்சயமாய் அவனை உயர்த்துவார். எப்படி ஆயிலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் உள்ள துயரங்கள் துன்பங்களை நீக்கி பாவ நிச்சயத்தை கொடுத்து தன் வார்த்தையின்படியே அவனை ஆசீர்வதித்து அவனை மேன்மைப்படுத்துவார். ஏன்னா தான் உயர்த்தப்பட பிதா காரணமாக இருந்தது போல இன்று நாம் உயர்த்தப்பட இயேசு காரணமாக இருப்பார். இந்த மேன்மையான மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான இந்த நன்னாளிலாயிலும் இயேசு உங்களுக்குள் பிறக்க அனுமதிப்பீங்களா? இயேசு உள்ளத்தில் வாழ்ந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இடம் கொடுப்போம், நம்மளையும் உயர்த்தவர் வல்லவர். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உயர்வை தருகிற தேவன் நீர். நாங்கள் உயர்வை தேடி நாடி ஓட வேண்டாம். காரணம் நீரே மகா உயர்ந்தவராக்கினீர். முதற் பேரான குமாரனாக நீர் எங்களுக்காக சிலுவிலை மறித்து உயிர்த்தெழுந்தீர். உலகத்திலே பரிசுத்தராய் பிறந்த ஒரே தெய்வம் நீர்தானப்பா. உம்முடைய ரத்தத்தால் இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாவர் மேல் அந்த ரத்தம் பாய்ந்து வரட்டும். மெய்யான சந்தோஷம் மகிழ்ச்சி யாவருக்குள்ளும் பொங்கி வரட்டும். இந்த நாளிலாயிலும் ஏழைகள் திக்கற்ற அநாதைகள் என்று எல்லோரையும் நினைத்து ஆண்டவரே அன்பை பகிர்ந்து கொள்ளவும் உம்முடைய ரட்சிப்பின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளவும் உதவி செய்யும். மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பன் என்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரர் மணி ஐயர். உங்கள் யாவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.